அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் தை மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த தை வளர்பிறை பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். வட மாநிலங்களில் இந்த வசந்த பஞ்சமியை மிக பிரம்மாண்டமான வகையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி இந்த ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமியும் வரவேற்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், அதாவது துன்பங்கள், தீராத கஷ்டங்கள், துயரங்கள், நோய்கள், கடன்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்பி இந்த வசந்த பஞ்சமி வரவேற்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாகவே வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வசந்தத்தை தரக்கூடியது தான். அதுவும் இது தை மாதத்தில் வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரீக பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தேக தரித்திரமாகட்டும், கஷ்டங்களாகட்டும், கவலைகளாகட்டும் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதுபோல் இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் குறித்தும், இன்று நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி அதில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் குறித்தும் தான் பார்க்க போகிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கி அசைவம் செய்ய மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த குளியல் முறையும் பயன்படுத்துவாங்க. அதே போல் நான் தீபத்தில் போடணும்னு ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா, அதையும் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சாதாரணமாக வாராகியம்மன் வழிபாடெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு சந்தேகம் கேட்பீங்க. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம், நாங்கள் தீபமெல்லாம் ஏற்ற முடியாது, ஆனால் இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. குளியல் முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாள்னா ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா குளிக்க கூட மாட்டாங்க, அப்படி ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு சண்டே மட்டும் குளிக்கிறதுக்கு நீங்கள் லீவ் எடுக்காமல் நான் சொல்கிற முறையில் குளித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். அந்த நிம்மதி அமைதியெல்லாம் நம்ம மனசுக்கு தரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை சொல்லலாம். சந்திர பகவானை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. கரெக்டாக அந்த 2ங்கிற எண்ணு இந்த தேதியிலும் இருக்குது, மாதத்திலையும் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் 2 முறையோ அல்லது 3 முறையோ திரும்ப திரும்ப வரும்போது அது ஒரு பவர்ஃபுல் டே, ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாளில் நமக்கு அமைச்சிருக்குது. அதுவும் சந்திரனுக்கு உரிய கூட்டுத்தொகையான 2ங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள், அதாவது சூரியனுக்குரிய நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்க வேண்டிய அந்த பொருள் குறித்து பார்த்தரலாம். இதுக்கு நீங்கள் காலம்பரவே குளித்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் மாலை நேரம் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். மொத்தத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பக்கெட்டில் நிரம்ப நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இல்லை சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் சேர்த்தணும். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் விழா அப்படின்னு சொல்லி தான் வட மாநிலங்களில் கொண்டாடுவாங்க. இந்த நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை செய்வாங்க. மேலும் மஞ்சள் நிற ஆடைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் மஞ்சள் எந்த அளவுக்கு இந்த நாளில் அதிகமாக நம்ம பரிகாரத்திற்கோ அல்லது இது போன்ற குளியல் முறைக்கோ பயன்படுத்துகிறோமோ
அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மஞ்சள் தூள், இப்போ கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் ஒருத்தங்க முகத்துக்கு கூட பூசி குளிப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா உங்களோட கைகளை விட்டு அந்த தண்ணீரை வந்து கலந்துக்கோங்க. ஒரு நிமிடம் கையை எடுத்து கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க. வாராகி அம்மன் பக்தர்களாக இருந்தீங்கன்னா வாராகி அம்மனை மனதுக்குள்ளறிய வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இப்போ நான் குளிக்கக்கூடிய இந்த தண்ணீரை போகட்டும், நான் குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வந்து ஃப்ரெஷ் ஆகட்டும், நல்ல ஒரு வசந்தமான வாழ்க்கை எனக்காக பிறக்கட்டும் அப்படின்னு வந்து மனதார வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ, தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தண்ணீரை தலைக்கு தெளிச்சிட்டு உடம்புக்கு குளிக்கிறதோ வந்துட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையுமே இந்த குளியல் முறையை பயன்படுத்த சொல்லுங்கள். சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் நம்ம குளிப்பதன் மூலமாக நம் மீது உள்ள அந்த துர்நாற்றங்கள், கெட்ட கிருமிகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். அதனால் சாமியை நம்பாதவங்க சயின்ஸை நம்பியாவது இந்த நாளில் இது போல் குளியலை வந்து எடுத்துக்கோங்க. சரி, அடுத்ததாக நம்ம தீபம் ஏற்றும் போது போட வேண்டிய பொருள்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். இன்றைக்கி வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்கலாம் கண்டிப்பாக 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை 5 தனித்தனி சின்ன சின்ன அகல் விளக்குகளோ ஏற்றி வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வந்து தேங்காய் தீபம் கூட ஏற்றுவாங்க. இது போல் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி. அதே போல் வாராகி அம்மன் வழிபாடு செய்யாதவங்க இன்றைக்கி வீட்டில் அசைவம் செய்யலை அப்படிங்கும்போது நீங்களும் மாலை 6 மணிக்கு மேலே சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு கூட இப்போ நான் சொல்கிற முறையில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை எப்பவும் போல் வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிற பஞ்சு திரி பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். மஞ்சள் நிற திரி இல்லைங்கும்போது நீங்கள் மஞ்சத்தூளையும் நெய்யவும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு வெள்ளை நிற பஞ்சு திரியை தோய்த்து எடுத்திங்கன்னா அது மஞ்சள் நிற திரியாக மாறிடும். அப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு. நெய் இல்லைங்கிறவங்க நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பூவை வந்து இந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்து வைங்க. இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளில் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருக்குது, அதாவது பன்னீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மஞ்சத்தூளில் அந்த ரோஸ் வாட்டரை வந்து கலந்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் இல்லைனா தண்ணீர் கூட கலந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது அதில் 5 உருண்டைகள் வந்து போட்டுருங்க. தனித்தனியாக 5 அகல் விளக்கு ஏற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு மஞ்சள் உருண்டைகளை வந்துட்டு நீங்கள் போடுங்க. இப்படி போடுவதன் மூலமாக குலதெய்வம் வசியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டிருக்கிற இந்த மஞ்சள் உருண்டையானது ஒரு சில நேரங்களில் இந்த எண்ணெயிலேயே வந்து கரைஞ்சு போகும். ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருக்கும். இது எண்ணெய் சூடாக சூடாக இதனுடைய நறுமணம் அந்த எண்ணெயோடு கலந்து ஒரு தெய்வீக வாசத்தை வந்து வீசும். இதை நம்ம நல்லாவே வந்துட்டு சுவாசம் பண்ணலாம். இப்போ விளக்கை பார்த்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் முன்வைங்க. கட்டாயம் வந்து அதை வாராகி எண்ணெய் வந்து நிறைவேற்றி தருவாங்க. குலதெய்வத்தை மனத்தில் நினச்சிட்டு ஏற்றினவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். அடுத்தது அந்த விளக்குல இருக்கிற அந்த நெய்யோ எண்ணெயோ குறையும் சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பு கொண்டு அணைச்சிட்டு மறுநாள் காலையில் இந்த விளக்கு நீங்கள் எப்பவும் போல் தூய்மைப்படுத்திக்கலாம். இது முழு உருண்டையாகவே அப்படியே கரையாமல் இந்த மஞ்சள் உருண்டை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து தூக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமானதாக இருக்கும். நம்பவே முடியாத மேஜிக் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் வந்து நடத்தி கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.